வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழகத்தில் இந்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. அதற்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அரசியல் கட்சிகள் சமத்துவ பொங்கல், விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு பொங்கல் விழாக்களை வரிந்து கட்டி வாக்காளர்களின் ஆதரவை திரட்டி வருகின்றன. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் கட்சிகள் அதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றன. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக தனது கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகள் மூலம் இந்த மாதம் ஆரம்பம் முதலே புத்தாண்டு பொங்கல் விழாக்களை கொண்டாடி பரிசு பொருட்களை வாரி வழங்கி திமுகவிற்கான ஆதரவை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் முதல் முறையாக சட்டசபை தேர்தலை சந்திக்க போகும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி திமுகவிற்கு போட்டியாக தேர்தல் களப்பணியை கையில் எடுத்து பொங்கல் விழாக்கள் மூலம் பரிசுகள் வழங்கி மக்களை சந்தித்து வருகிறது. ஏற்கனவே திமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளில் அதிக அளவில் இருக்கும் இளைய தலைமுறை வாக்காளர்கள் நடிகர் விஜயின் ரசிகர்களாக இருப்பதால் 2026 அரசியல் களத்தின் நிலவரம் அப்படியே மாறுகிறது. அதாவது முதல் முறையாக ஓட்டளிக்க போகும் வாய்ப்புள்ள 18 வயது நிரம்பிய மேற்கண்ட திமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சிகளைச் சேர்ந்த ஜென்சி வாக்காளர்கள் அப்படியே தமிழகம் வெற்றி கழகம் கட்சியின் ஆதரவாளர்களாக மாறி வருகின்றனர். அதே நேரம் திமுக இளைஞர் அணியின் மூலம் கபடி, கால்பந்து, கிரிக்கெட், கோலப் போட்டி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் நடத்தி அதில் தாராளமாக பரிசுகள் வழங்கி ஜென்சி வாக்காளர்களை தங்கள் ஆதரவாளர்களாக தக்க வைத்துக் கொள்ள திமுகவும் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் திமுகவுக்கு இணையான கட்சியாக இருந்த அதிமுக இந்த முறை இளைய தலைமுறை வாக்காளர்களை கணிசமாக இழந்துள்ளதை கவனிக்கலாம். அதில் பெரும்பாலும் 45 முதல் 60 வயது உள்ள வாக்காளர்களே தற்போது ஓட்டு போடும் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் இளைய தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்க அந்த கட்சி எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் சட்டசபை தேர்தலில் ஜென்சி ஓட்டர்ஸ் எனப்படும் முதல் முறையாக ஓட்டு அளிப்பவர்கள் மற்றும் 25 வயது முதல் 40 வயது வரையிலான இளைய தலைமுறையினரின் ஓட்டுக்களே வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் என்பதே அரசியல் நிபுணர்களின் தீர்க்கமான கருத்தாக உள்ளது. மேலும் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இளைய தலைமுறையினரை ஒருங்கிணைப்பதில் சமூக ஊடகங்கள், அதாவது டிஜிட்டல் உலகம் முன்னிலை வகிப்பதால் அவர்களின் ஆதரவு தேர்தல் வெற்றிக்கு முக்கியமாகிறது. அதனால் டிஎம்கே மற்றும் டிவிகே கட்சிகள் போல் தமிழகத்தின் மற்ற கட்சிகளும் ஜென்சி மற்றும் இளைய தலைமுறை வாக்காளர்களை ஈர்க்க கவனமாக ஆலோசித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.